இந்த இந்திய அப்போஸ்தலர் திருச்சபை பேராயத்தின் சார்பாக இந்த 2020ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். அருள் திரு ஆல்வின் ஐயா அவர்களை இந்த துவக்க ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு கூட அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நாங்கள் இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் உம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். துவக்கம் முதல் முடிவு பரியந்தும் தெய்வத்தினுடைய ஆளுகையின் கரம் இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எத்தனை இன்னல்கள் கரங்களை தட்டி பாடலாமா? உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயம். நம்ம மத்தியில் இருக்கிற அட்வென்ட் பேராயத்தின் மூத்த தேவ ஊழியர் அருள்தாஸ் ஐயா அவர்கள் வந்து இந்த அருமையான தாசர்கள் பெற்றுக்கொள்கிற இந்த பட்டத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தகுதிப்படுத்தி இன்னும் அவர்களை ஆசீர்வதித்து இவர்களை கொண்டு அநேகருக்கு தேவனுடைய சத்திய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை விளங்க பண்ணும்படியாக. ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நல்ல புனிதமான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்பான பேராயர்கள் மூலமாக இந்த அருமையான தேவனுடைய தாசர்களுக்கு டாக்டரேட் பட்டம் வழங்கத்தக்கதாக தேவரீர் பாராட்டி நம்முடைய பெரிதான இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கனமான திருப்பணியிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு இதுவரைக்கும் அயராமல் உழைத்து வருகிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆண்டவரே இந்த டாக்டரேட் பட்டத்தை வழங்கத்தக்கதாக தேவரீர் பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி. எங்கள் பேராயர்களுக்காக நன்றி. சிறப்பு விருதுகளாக வருகை தந்திருக்கிற அருமையான தென்னிந்திய திருச்சபைகளின் ஆண்டவரே பேராயர்களுக்காகவும் எங்கள் அருமையான ஆட்சி பிஷப் ஐயார்களுக்காக நம்மளை துதிக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பேராயர்களுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆசீர்வாதம். Florida, USA. Apostolic Ministries International University, New Delhi, India. A certified member of ABC Revival Ministries Apostolic Bible Center, Australia. A certified member of TGUP University of Jerusalem, Berlin, Germany. United Nations as international organization and as global organization, UK. This is to certify that Suresh Paul Ebenezer, yes, Doctor of Philosophy. ஆர்ச் பிஷப் சின்னப்பா ஐயா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவரோடு கூட பிஷப் டாக்டர் தேவசகாயம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு நமக்கு தந்துட்டு அவங்க கடந்து செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். பொன்னாடை அணிவித்து எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் ஏசாயா 9:6 படி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார் என்கிறது தான் கிறிஸ்துமஸினுடைய சிறப்பு. பிதாவாகிய தெய்வம் ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை, மேசியாவை இந்த உலகத்திற்கு தந்தருளினார்.
ஆண்டவர் கொடுக்கப்பட்டார் என்கிறது தான் கிறிஸ்துமஸ். நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக மாற இறைவன் எப்படி அவரை தெய்வத்தை கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களுக்கு கொடுத்து இந்த கிறிஸ்துமஸை மகிழ்ச்சியோடு கொண்டாட கிருபை ஆண்டவர் தருவாராக. அந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இறைமகனேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லி கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய மகிமையை காணும்படியாய் வந்திருக்கிற திருச்சபை ஆயர்களுக்கும் பேராயர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் முதலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு மகிமையும் பூமிக்கு சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் கொண்டதால் பூமியிலே பிறந்தவர் இயேசு பிரான். மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி பா சிதம்பரம் எம்பி அவர்கள் இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கின்றார்கள். கரங்களை தட்டுவோம். அனைவரும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். மூத்த பேராயர் ஆர்ச் பிஷப் சின்னப்பா ஐயா அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். இந்திய அப்போஸ்தலிக்க திருச்சபை பேராயத்தின் தலைவரும், நான் அவரை கார்டினல்னு கூப்பிடுவேன். கார்டினல்னாவ ரூட்டுன்னு தான் அர்த்தம். ரூட் ரொட்டியில் ரூட்டாக இருக்கிறவர் தான் கார்டினலுக்கு சொல்லணும். நண்பரும் என் சகோதரமாகிய கார்டினல் ஜெயக்குமார் அவர்களே, அவர் சபையில் இருக்கின்ற அனைத்து பேராயர்களே, ஆயர் பெருமக்களே, நமக்கெல்லாம் இன்றைக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். அரசியல் தலைவர்கள்லாம் பிடிக்கிட்டா ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த கொரோனா பீரியடில் ஈஸியாக பிடிச்சிடலாம். காரணம் அவங்க எங்கேயும் போகிறதுக்கு வழியே இல்லை. நல்ல வேளையாக இது மேலே இருக்கின்றவர்களுக்கு ரொம்ப சாதகமான ஒன்று. இந்த கொரோனா பீரியட் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்தியாவில் பாக்கி இருக்குது. லூக்காஸ் நற்செய்தி 2ஆம் அதிகாரம்
7:08 கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஒன்று ஒன்றா சொல்லி விளக்கிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆகும். முதலாக எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு என்ற ஒரு நிகழ்வு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் மாபெரும் நற்செய்தி அப்படின்னு தான் அங்கே பைபிளில் சொல்லியிருக்கு. இது இயேசுவை பின்பற்றுகிற இஸ்ராயல் மக்களுக்கென்றோ அல்லது அப்பொழுது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆசியா இருந்தது, இந்தியா இருந்தது, இந்தியர்களுக்கென்றோ ஆசியர்களுக்கென்றோ அங்கு குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் ஒரு செய்தியை நான் அறிவிக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஆகவே இதெல்லாம் நீங்கள் மனசில் வைத்து இந்த கிறிஸ்மஸ் விழாவினால் பொருள் உள்ள வகையிலே மகிழ்ச்சியூட்டும் அளவிலே நம்ம எல்லோருக்கும் ஆன்மீக பயன் தரக்கூடிய அளவில் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே மிக சிறப்பாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் லாட்டினிலும் உரையாற்றி அமர்ந்திருக்கும் ஆர்ச் பிஷப் பெரியவர் ஐயா AM சின்னப்பா அவர்களே, பிஷப் தெய்வசகாயம் அவர்களே, பிஷப் அருள்தாஸ், டாக்டர் அருள்தாஸ் அவர்களே, என்னை இங்கு மிக அன்போடு அழைத்து வந்திருக்கும் டாக்டர் SM ஜெயக்குமார் அவர்களே மற்றும் எங்கள் இயக்கத்தை சார்ந்த ஜோஷுவா அவர்களே, கிறிஸ்மஸும் கிறிஸ்துவ சம்பிரதாயமும் எனக்கு புதிது அல்ல. பெரியவர் சின்னப்பா அவர்கள் சொன்னது போல் நான் கிண்டர் கார்டனில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை, அதாவது 14 ஆண்டுகள் எழும்பூரில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளியில் தான் படித்தவன். அதனால் 3 வயதிலிருந்து 17 வயது வரை என்னுடைய பள்ளி நாட்களை அனைத்திலுமே ஃபாதர் அண்ட் ஹெவனை சொல்லித்தான் நான் ஆரம்பித்திருக்கிறேன். அதனால் கிறிஸ்துவ சம்பிரதாயங்கள், கிறிஸ்துவ மதபோதங்கள், அதோடைய ஆழ்மையான கருத்துக்களை நன்கு அறிந்திருப்பேன். என் மனதிலே பல பாதிரியார்கள் இருக்கிறார்கள். என்னை உருவாக்கிய பல ஆசிரியர்களும் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அதனால் உங்களுடைய பண்டிகை என்னுடைய பண்டிகை. அதனால் உங்கள் அனைவருக்கும் மேரி கிறிஸ்துமஸ். ஐயா சின்னப்பாவை போல் என்னால் பாட முடியாது. அவர் சொன்ன 2-3 லத்தீன் வார்த்தைகள் எனக்கு புரிந்தது. அவர் இருக்கும் நிலையிலே அவர் அரசியல் பேசக்கூடாது. ஆனால் நான் இருக்கும் எந்த நிலையிலும் அரசியல் பேசியாக வேண்டும். அரசியலை ஒதுக்கிவிட்டு ஒரு சமுதாயம் இருக்க முடியாது. There cannot be a society devoid of politics. எங்கு அரசியல் இல்லை? விளையாட்டு மைதானத்திலே, கிரிக்கெட்டிலே அரசியல் இருக்கிறது, நிறுவனத்திலே அரசியல் இருக்கிறது, குடும்பத்துக்குள்ளே அரசியல் இருக்கிறது, ஏன் திருச்சபையில் கூட தான் அரசியல் இருக்கிறது. அரசியல் இல்லாத இயக்கமோ சமுதாயமோ இருக்க முடியாது. அரசியல் இல்லாமல் ஒரு சமுதாயம் வழிநடத்த முடியாது. அரசியலை நாம் கூர்மையாக கவனிக்க வேண்டும். ஆனால் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு அரசியல்னாலே ஒரு டிஸ்டேஸ்ட். இதுல தான் ஒரு சாக்கடை, அந்த சாக்கடைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அதுலேருந்து நம்ம விலகி இருக்கணும். அதை ஒரு சில ஃபேஷனாக கூட சிலர் எடுத்துக்குவாங்க. குறிப்பாக நடுத்தரத்தை விட கொஞ்சம் பொருளாதார ரீதியாக படிப்பில் கொஞ்சம் மேன்மைப்படுத்தவர்கள் அரசியலை பற்றி பேசினால் என்னமோ அது இல்லை, அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அதை நான் கவனிக்கிறதே கிடையாது, அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சிந்திக்கிறதே கிடையாது சொல்கிறது ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து ஒரு பையன் அரசியலுக்கு வரப்போறான்னு சொன்னாக்க வராதே, போய் சேராதேன்னு சொல்றதுக்கு 5 பேர் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு அரசியல் இல்லாமல் ஒரு சமுதாயம் நடக்கவே முடியாது. ஆனால் அரசியலை நீங்கள் கவனிக்க வேண்டும். முடிந்தால் அரசியலில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். அதை பற்றி உங்களுக்கு கருத்து இருக்க வேண்டும். உங்கள் கருத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அதையெல்லாம் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் அரசியல் வேற திசையில சென்றுவிடும். குறிப்பாக கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். மதச்சார்பின்மை கொள்கையிலே நான் மாறாதவர். ஆனால் பல பேர் அதை சரியாக புரிந்து கொள்வது கிடையாது.
Secularism does not mean atheism. Secularism does not mean a negation of God. Secularism does not mean a negation of spirituality. And secularism does not mean a negation of religion. Secularism means an equal respect for all faiths and for no faith. கடவுள் நம்பிக்கை இருக்கவர்களையும் மதிப்பது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் ஏற்றுக்கொள்வது, எல்லாவற்றுக்கும் மேலாக செக்குலரிசம் என்றால் அரசாங்கத்திற்கு எந்த மதத்தையும் சாராமல் இருப்பது. தனி மனிதனுக்கு கண்டிப்பாக ஒரு மதத்தை சார்ந்து இருக்கலாம், ஆனால் அரசாங்கம் என்பது தனி மனிதன் அல்ல. It is an institution by itself. That institution cannot have preferences, cannot have alignments, and definitely cannot have hatred towards people or other religions. அதுதான் செக்குலரிசம். ஆனால் தவறாக எல்லோரும் செக்குலரிசத்தை இங்கு விமர்சனம் என்ன செய்வார்கள் என்றால், செக்குலரிசம் என்றால் மதத்தை மதிப்பது கிடையாது, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், குறிப்பாக பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்குபவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவன் தான் நான். கிறிஸ்துவ பள்ளியில படித்தாலும் காலையிலே கோயிலுக்கு சென்று நெத்தியிலே குங்குமம் இல்லாமல் வெளியே வராதவன் தான். பழனி தேவஸ்தானத்துக்கு ட்ரஸ்டியாக இருந்தவன் தான். ஃபாதர் இன் ஹெவன் எப்படி எனக்கு நன்றாக தெரியுமோ அதை விட எனக்கு ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமி தன்னோ தஞ்சி பிரசோதயா நன்றாக தெரிந்தவன் தான். ஆனால் அது என்னுடைய தனிநபர் விருப்பம். அரசாங்கத்திலே நான் இருக்கும் பொழுது, அரசு பதவி வகிக்கும் பொழுது, அந்த பதவிக்கு எந்த ஒரு மதமும் இருக்கக்கூடாது, எந்த மதத்தையும் சாராதவர்களாக இருக்க வேண்டும். அந்த மதம், அந்த பதவி எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது, எந்த மதத்தையும் தனிப்பட்ட முறையிலே ஆதரிக்கக்கூடாது, எந்த மதத்தையும் ஒதுக்கக்கூடாது. அதுதான் செக்குலரிசம். ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே அந்த செக்குலரிசம் கொள்கையை முன்வைப்பவர்களை கொச்சைப்படுத்துகிறார்கள். இந்தியாவுக்கு ஒரு மத ரீதியான ஒரு அரசாங்கம் வருகிறது. இந்த அரசாங்கம் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு ஆளும் அரசியல் கட்சியுடைய கர்நாடகா மாநில தலைவர் வெளிப்படையாக பேசுகிறார். எங்கள் கட்சியிலே எங்கள் பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்துக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வாய்ப்பளிப்போம், வேறு யாருக்கும் வாய்ப்பளிக்க மாட்டோம் என்று கூறுகிறார். இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியாது. 21ஆம் நூற்றாண்டுல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் போது மத ரீதியாக மட்டும்தான் நாம் தேர்ந்தெடுப்போம் சொல்லி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும் 303 நபர்களிலே ஒருத்தர் கூட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர் கிடையாது. செக்குலரிசம் என்று நாங்கள் கூறும் பொழுது என்னமோ பெரும்பான்மை சமுதாயத்தை நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று நீ நினைத்து விட வேண்டாம். பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவன் என்ற முறையிலே, கடவுள் நம்பிக்கை உடையவன் என்ற நம்பிக்கையிலே, மூட நம்பிக்கை உடையவன் என்ற நம்பிக்கையிலே, அது சாஸ்திரத்திலே நம்பிக்கை உடையவன் முறையிலே சொல்கிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையிலே நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அரசாங்கம் என்று வரும்பொழுது, அரசு பதவி என்று வரும்பொழுது எனக்கு எந்த ஒரு மதத்தையும் விரும்பி எந்த ஒரு மதத்தையும் வெறுத்து இருக்கக்கூடாது. அதுதான் செக்குலரிசம். ஆனால் இன்றைக்கு என்ன சித்தரிக்கிறார்கள்? செக்குலரிசம் பேசுபவர்கள் பெரும்பான்மைக்கு விரோதமானவர்கள். அதனால் வெளிப்படையாக பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பெரும்பான்மை சமுதாயத்தை ஆதரிக்கின்றவர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்து விட்டு நாங்கள் பெரும்பான்மைக்காக மட்டும் இருப்போம், சிறுபான்மை ஒதுக்கி விடுவோம், அவர்கள் எங்களுக்கு வேண்டாம், சிறுபான்மை மக்களையும் எல்லோரையும் ஒன்றிணைத்து செல்லும் அரசியல் கட்சிகள் பெரும்பான்மைக்கு விரோதிகள் என்று கூறுகிறார்கள். இது பெரிய தவறு. இதை எடுத்து நம்ம பேச வேண்டும். பெரியவர் பேசும்பொழுது சொன்னார், விவசாயிகள் போராடுகிறார்கள், நாளைக்கு சாப்பாடு ஊற்றுறவங்களுக்கு உணவு தயாரிப்பவர்களிடம் போராட்டம், பின்னர் உணவு உண்பவர்களிடம் கடைசியில் வந்துருவாங்க. மார்டின் ரோம்லர் ஒருத்தர் இருந்தார் ஜெர்மனியில். அவர் சொன்னது சிலர் கேட்டிருப்பீங்க, முழுமையாக்களுக்கு. முதல்ல என்ன சொன்னாருன்னா, first they came for the unionists. I did not protest because I was not a unionist. Next they came for the socialists. I did not protest because I was not a socialist. Then they came for the communists. I did not protest because I was not a communist. Then they came for the Jews. I did not protest because I was not a Jew. Then finally they came to me, and there was nobody to protest for. இதுதான் ஆகும். மற்றவர்களுக்கு துன்பம் வருகிறது. விவசாயிகள் இன்றைக்கு போராடுகிறார்கள். இளைஞர்கள் போராடினார்கள் மெரினா பீச்சில். இளைஞர்கள் தானே போராடுகிறார்கள், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் கிடையாது.
அங்க பஞ்சாப்ல இருக்கும் விவசாயிகள் போராடுகிறார்கள். அதற்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் போய் மண்டியில நான் என்ன கோதுமையா விற்கிறேன், எனக்கு அங்க போக வேண்டாம், எனக்கு அது சம்பந்தம் கிடையாது. ஒருவர் காஷ்மீர்ல ஏதோ நடக்குது, அங்க லாக்டவுன் பண்ணியிருக்கிறாங்க, அரசியல் தலைவர்களை கைது செய்கிறார்கள், ஒரு மாநிலத்தையே யூனியன் டெரிட்டரியாக மாற்றி விட்டார்கள். இது தெரிஞ்சுங்க, இது யாருக்குமே இங்க தமிழ்நாட்டில் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னைக்காவது இந்தியாவில் ஒரு மாநிலத்தை டிமோட் பண்ணி யூனியன் டெரிட்டரி ஆக்கி இருக்கிறோமா? எல்லா யூனியன் டெரிட்டரியும் எங்களை மாநிலமாக ஆக்குங்க, ப்ரமோட் பண்ணுங்கன்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனா இந்தியாவில் முதன்முறையாக ஒரு மாநிலத்தை, முழுமையான மாநிலம், தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம், ஒரு முதலமைச்சர், அதுக்கு மேல ஒரு ஆளுநர், ஒரு மந்திரி சபை, எம்எல்ஏ எல்லாம் இருக்கிற ஒரு மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியா குறைச்சா ஒத்துக்குவீங்களா? ஆனா காஷ்மீர்ல நடந்தது. நீங்க யாரா கோவப்பட்டீங்களா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து நீங்க ஜபிக்கும் பொழுது வருத்தப்பட்டீங்களா? பண்ணவே இல்லை. எல்லாருமே ஒதுக்கிட்டேன். காஷ்மீர் அது எங்கேயோ இருக்கு, அங்கான நமக்கு என்ன? அது பஞ்சாப், அங்கான நமக்கு என்ன? எல்லாருமே அது அங்கான நமக்கு என்ன, அங்கான நமக்கு என்ன சொல்லி சொல்லி எல்லாரும் விலக விலக நமக்கே வந்துடும் அந்த பாதகம் ஒரு நாளைக்கு. ஆனா நமக்கே அந்த பாதகம் வரும்போது மற்றவங்க தமிழன் தானே, அவனுக்கான எனக்கு என்ன அப்படி நினைச்சு போடுவாங்க. அதனால அரசியலோ அரசியல் நிகழ்வுகளில் இருந்தோ நீங்கள் விலகி இருக்கக்கூடாது. நீங்கள் சிந்திக்க வேண்டும். எந்த திசையில இந்த தேசம் செல்கிறது என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனக்கு அச்சமாக இருக்கிறது. இந்த தேசம் செல்லும் பாதை எனக்கு பிடிக்கவில்லை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தேசம் செல்லும் பாதை எனக்கு இன்றைக்கு பிடிக்கவில்லை. அதை அந்த செல்லும் பாதையிலிருந்து மாறி எல்லோரையும் அரவணைக்கிற பாதையில் இந்த தேசம் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அப்படி விரும்புபவர்கள் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம். இந்த தேசம் செல்லும் பாதை நல்ல பாதை என்று நினைத்து பெரும்பான்மை வாக்களித்து அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டிலே பாதையை மாற்ற வேண்டும் என்றால் தேர்தல் மூலமாக மட்டும்தான் மாற்ற முடியும். வேற எந்த வழியும் கிடையாது. தேர்தல் மூலமாக மட்டும்தான் மாற்ற முடியும். அந்த தேர்தல் மூலமாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் அரசியலில் இருந்து விலகி இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் பெரிய அரசியல்வாதி யார்? இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தரும் பெரிய அரசியல்வாதி இயேசு பிரான் தான். அரசியல் பண்ணலையா அவர்? அரசியல் பண்ணலையா அவரு? அவருக்குன்னு ஒரு கோஷ்டியை உருவாக்கிக்கலையா? அவருக்குன்னு அப்பாசல்ஸ் இல்லையா? அவர் அரசியல் பண்ணலையா? அவர் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய், பாண்டஸ் பிலாட்டுக்கு முன்னாடி போய் ஒரு அநீதி அவருக்கு வழங்கப்படவில்லையா? அதனால நீங்க தயவு செய்து இயேசுபிரான் அவர்கள் அரசியல் செய்யவில்லை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன் எங்க கடவுள்லாம் எடுத்துங்க. முருகன் எப்படி இங்க முதல்ல தமிழ் கடவுள் ஆனாரு. சிவபெருமானோட சண்டை போட்டு ஒரு அரசியல் காரணத்துக்காக அண்ணன் கூட சண்டை போட்டு அவருக்கு கனி கிடைக்காதனால தான் இங்க வந்தாரு. அங்கேயும் ஒரு அரசியல் தான். அரசியல் இல்லாம எந்த மதமும் கிடையாது. ஏன் பீஸ் பிகவா அந்த ப்ராஃபெட் முகமது அரசியல் செய்யவில்லையா? புத்தர் அரசியல் செய்யவில்லையா? யார் அரசியல் செய்யவில்லை? எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அரசியல் செய்யாமல் இருக்கிறார்கள்? எந்த கடவுள் அரசியல் செய்யாமல் இருக்கிறார்கள்? பாலிடிக்ஸ் எல்லாரும் செஞ்சுதான் முன்னேறி இருக்கிறாங்க. அன்னைக்கு போய் மணி லெண்டர்ஸ் எல்லாம் அடிச்சாரு. வட்டிக்கு பணம் கொடுக்கிற ஷெக்கில்ஸ் எல்லாம் கொடுக்கிற ஜீசஸ் கிரைஸ்ட் போய் அங்க எல்லாரையும் அடிச்சாரா இல்லையா? அடிச்சு விரட்டினாரா இல்லையா? அப்படிங்க கந்து வட்டிக்காரனை போய் ஒருத்தர் அடிச்சானா அது அரசியல் தானே? அது அரசியல் பண்ணலையா ஜீசஸ் கிரைஸ்ட்? அதனால நீங்க தயவு செய்து விலகி இருக்காதீர்கள். இங்க உட்கார்ந்து இருக்கும் போது கேட்டேன், கிறிஸ்துவ சமுதாயம் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு? குறைஞ்சபட்சம் 8% இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 8% தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்களா? இல்லவே கிடையாது. அதற்கு காரணம் நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் தான் காரணம். நாங்கெல்லாம் சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனா சீட்டு கொடுக்கும் போது சிறுபான்மைக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் நாங்கள் அரவணைப்பாக இருப்போம் என்று சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம். அதற்கு 2 காரணம் உண்டு. உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் அரசியல் கட்சிகளில் ஈடுபடுவது கிடையாது. அதே அளவில் நாங்களும் ஆதரவு தருவது கிடையாது. ஆனால் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை செய்ய வேண்டும் என்றால் பெண்கள் சிறுபான்மையர் அதிக அளவில் அரசியலுக்கு வர வேண்டும். அது வந்தால் தான் மாறும். நீங்க துணிஞ்சு அரசியலுக்கு வர வேண்டும். அரசியலை விட்டு விலகி இருக்காதீர்கள். இந்தியா செல்லும் பாதை ஒரு அபாயகரமான பாதையில இன்று இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. அந்த பார்த்து விட்டு நமக்கு என்ன, பஞ்சாபில் இருக்கும் விவசாயி சண்டை
சண்டை போட்டா நமக்கு என்ன, காஷ்மீர்ல இருக்கவன் சண்டை போட்டா நமக்கு என்ன, அஸ்ஸாமில் இருக்கவன் சண்டை போட்டா நமக்கு என்ன ஒதுங்கி ஒதுங்கி இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரும் அபாயம் வரும் பொழுது உங்களுக்காக போராடுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் அனைவருமே உங்கள் மனதிலே நீங்கள் இது இறைவனை வேண்டிக் கொள்ளும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி நல்ல வழி இறைவன் காட்டும் பொழுது அந்த வழியில நீங்களும் செல்ல வேண்டும் என்ற துணிச்சலோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு விசேஷ பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அன்போடு அழைக்கிறேன். போவாஸ் You are here, moving in darkness. I worship you. I worship you. You are here, I worship you. I worship you. Sorry. You are here, moving in darkness. I worship you. I worship you. You are here, watching over us. பிறந்தா 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 பூவினை மீட்க உலக பூதலத்தனை பிறந்தா போற்றிய வீட்டுயை காத்தலை பிறக்க உலகத்தில் பிறந்தா பூவினை மீட்க உலக பூதலத்தனை பிறந்தா போற்றிய வீட்டுயை காத்தலை பிறக்க உலகத்தில் பிறந்தா ஆகுமமே தோற்றமே அல்லேலூயா ஆகுமமே ஆகுமமே தோற்றமே அல்லேலூயா ஆகுமமே ராஜவிராஜன் இறைவல்லாளன் ஆசிர்வதிங்கள். பரிசுத்த ஆவியானவரே நடுவிலே வாரும். தேவ ஆவியானவருடைய பிரச்சனைகளை நிரப்புவதாக. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லியிருக்கிறது போல நன்மையான ஈவாக வந்தவர் தேசத்திலே நன்மை உண்டாகட்டும், தேசத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், தேவனுடைய கிருபை வாழ்க்கையிலே பெருகட்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லோரும் மகிழ்ச்சியோடு பரிசுத்த ஆவியானவரே ஒரு விசை இறங்கி வாரும் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சர்வத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமியினுடைய பாதபடி என்று சொல்லியிருக்கிறது. மலையில் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் என் கிருபை உண்டு விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனது உரை கத்த சொல்லுகிறார் என்று சொல்லியிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசு பிறந்த இந்த நாளிலே தேசத்தில் பல இடங்களிலே கொந்தளிப்பும் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் இருப்பதினாலே விவசாயிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையான நிகழ்வை அருமையான பிரதமர் பேராயர் அவர்கள், அன்பு சகோதரர் ஜோசு அவர்கள், ஜெயசுராஜ் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த காரியத்தை நடத்துகிறார்கள். வருகை தந்து ஜெபித்து அருமையான அன்பு பேராயர்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. பாடலை பாடின பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடக்க இருக்கிறதான சகல காரியத்திலையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவின் வழியை பற்றி கொண்டு அதை நடக்கவும் பிறருக்கு அதை போதிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மேடையிலே வீற்றிருக்கின்ற பேராயர்களே, ஆயர் பெருமக்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று நடைபெறுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்கின்ற நல்ல பேற்றினை பெற்றதற்காக நான் இறைவனை துதிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த நம்முடைய ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒளி மேலும் மேலும் ஒளிரும், இருள் அதை மேற்கொள்ளாது. இந்த ஆண்டு இருள் அழிவதனுடைய தொடக்கமாக
ஒளி மிளர்வதின் தொடக்கமாக இந்த புதிய ஆண்டு அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த கார்டினல் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை அறிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திய அப்போஸ்தல திருச்சபை பேராயத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற சென்னை கிறிஸ்துமஸ் பெருவிழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பிரதம பேராயர் டாக்டர் எஸ்.எம். ஜெயக்குமார் அவர்களே, இயேசு பெருமானின் வருகையை குறித்து நம்முடைய பேராயர் அவர்கள் நான் வரும்போது பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய வருகை சமூக நல்லிணக்கத்திற்கான அடையாளமாக இருந்தது, சமத்துவத்திற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது என்றெல்லாம் வேதத்திலிருந்து உரிய வசனங்களை சுட்டிக்காட்டி விளக்கி சொன்னார். நான் விடுதலை சிறுத்தைகள் நடத்தி அந்த விழாவிலே பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னேன். 3 பேராயர்களுமே அங்கு இல்லை. இங்கு மேடையில் இருக்கிற அத்தனை பேராயர்களும் அங்கே வருகை தந்திருந்தனர். அப்போது நான் குறிப்பிட்டேன், மீண்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். திருமாவளவன் கிறிஸ்தவத்தை விமர்சிப்பதில்லை, இஸ்லாத்தை விமர்சிப்பதில்லை. இவனே ஒரு கிறிஸ்தவன் தான். இவனுடைய உடன் பிறந்த தமக்கையும் ஒரு கிறிஸ்தவ பெண்மணிதான் என்றெல்லாம் சமூக ஊடகங்களிலே பதிவு செய்கிறார்கள். இஸ்லாமியர்களோடு நான் ரம்ஜான் நோம்பிலே கலந்து கொள்வதை படம் பிடித்து போட்டு, முஸ்லிம்கள் கொடுக்கிற பிரியாணிக்காக இவன் இப்படி எல்லாம் பேசுகிறான் என்று விமர்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், உலகில் எத்தனையோ பல மதங்கள் தோன்றி இருக்கின்றன. இந்தியாவிலே இந்து மதம் இருக்கிறது. கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இன்றைக்கு உலக அளவில் பெரும்பான்மையான மக்களை வழிநடத்துகிறது. அந்த மதங்கள் இரண்டுமே சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் உயர்த்தி பிடிக்கிறது. கிறிஸ்தவம் அவர்களை அப்படி பண்படுத்தி இருக்கிறது. இந்த விழாவிலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே கேக் வெட்டப்பட்டது. அதன் முதல் துண்டை எடுத்து, வெட்டிய துண்டை எடுத்து எனக்கு ஊட்டினார் நம்முடைய ஆர்ச் பிஷப் அவர்கள். அந்த இடத்திலே எந்த வேறுபாடும் இல்லை, பாகுபாடும் இல்லை. ஒரு சகோதர உணர்வுதான் மேலோங்கி இருந்தது. இந்த சகோதரத்துவத்தை எது தந்தது? இந்த பரந்த உள்ளத்தை எது தந்தது? இந்த பெருந்தன்மையை எது தந்தது? கிறிஸ்தவம் தந்தது. கிறிஸ்தவம் தான் அவரை இந்த அளவுக்கு மாண்புள்ளவராக பண்படுத்தி இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அனைவரும் அப்படித்தான். யார் என்ன சாதி, என்ன மதம் என்று பார்ப்பதில்லை. உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களின் காலடியில் போய் அமர்ந்து பைபிளை விரித்து வசனங்களை படித்து இவர் விரைவாக நலம் பெற வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள், இறைவனிடத்திலே முறையிடுகிறார்கள். அவர்கள் அந்த கருணை உள்ளத்தையும் இரக்க உணர்வையும் எங்கிருந்து பெற்றார்கள்? அந்த கருணையும் இரக்கமும் கிறிஸ்தவம் தந்தது. அதனால்தான் அவர்கள் யாரோ எவரோ, குடும்ப உறவல்ல, சாதி உறவல்ல, ஆனாலும் அவர்களுக்காக ஆண்டவனிடத்திலே மண்டியிட்டு முறையிடுகிறார்கள். இந்த சகோதரத்துவத்தை கிறிஸ்தவம் தந்தது. அதுதான் கிறிஸ்தவத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம். இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் யாரும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து குடிபெயர்ந்தவர்கள் இல்லை. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான்.
ஆனாலும் கிறித்தவத்தை ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? கிறித்தவத்தில் மேலோங்கி இருக்கிற சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் உணர்ந்ததால் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளில் இந்துக்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர ஒரு நாட்டின் பூர்வீக குடி இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டதாக எங்கும் சான்று இல்லை. ஒரு ஐரோப்பிய குடிமகன் நான் இந்துவாக மதம் மாறிவிட்டேன், நான் இந்து என்று சொல்லுவதற்கு ஆளே கிடையாது. ஆஸ்திரேலியாவை சார்ந்த பூர்வீக குடி இந்து என்று சொல்லுவதற்கு ஆளே இல்லை. அமெரிக்காவிலே இந்துக்கள் உண்டு, ஆனால் அவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் அங்கே புலம்பெயர்ந்து குடியிருக்கிறார்கள். எல்லா மதங்களுக்கும் முந்தைய மூத்த மதம் இந்து மதம் என்று சொன்னாலும் ஏன் இந்த மதம் இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் போய் வளரவில்லை? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய கிறிஸ்தவம் உலகத்தின் பெரும்பான்மை நாடுகளில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறதே, செழுமை அடைந்திருக்கிறதே, வெகு மக்களை ஈர்த்திருக்கிறதே. இஸ்லாமும் அப்படித்தான். சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை அது உயர்த்தி பிடிக்கிறது. ஆகவே நாம் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மதத்தை எப்படி விமர்சிக்க முடியும்? அதனால் திருமாவளவன் விமர்சிக்கவில்லை. கருத்தியல் அடிப்படையிலே கிறிஸ்தவத்திலும் இஸ்லாத்திலும் சமத்துவம் மேலோங்கி இருப்பதால் விமர்சிக்க தேவை எழவில்லை. இரண்டாவது, நான் ஒரு கிறிஸ்தவனாகவோ அல்லது ஒரு இஸ்லாமியனாகவோ இருந்தால் அந்த மதத்தில் நடைமுறையில் என்ன சிக்கல் இருக்கிறது என்பதை உணர முடியும். நான் பிறப்பால் இந்துவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த கொடுமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே நான் இதை விமர்சிக்காமல் வேறு எதை விமர்சிக்க முடியும் என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். அதை விமர்சிப்பது நம்முடைய நோக்கமில்லை, யாரையும் காயப்படுத்துவது நம்முடைய நோக்கமில்லை. அந்த மதத்துக்குள்ளும் ஏன் இந்த கருணை வரக்கூடாது? பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பைபிள் சொல்லவில்லை. உங்கள் வாழ்த்துக்களோடு எனது பயணம் தொடரும். உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.